காயத்ரி, உங்க வீட்ல எல்லாரும் எங்க போறீங்க? அக்கா, டிசம்பர் 31 அன்னைக்கு எங்க வீட்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் மேட்டுப்பாளையத்துல இருக்க தீம் பார்க்குக்கு என்னையும் என் தம்பியையும் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காங்க. அங்க போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வருவோம். சூப்பர் காயத்ரி, நீ அங்க போய் அந்த தீம் பார்க் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. அடுத்த ஹாலிடேக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்ன கூட்டிட்டு போக சொல்றேன். சரிக்கா. அக்கா, அவங்க 3 பேரும் உங்க கிளாஸ்ல தானே படிக்கிறாங்க? இல்ல, 2 பேரும் என் கிளாஸ்ல படிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஜூனியர் தான். நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு அவங்க எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் வெளியில கூட்டிட்டு போறத பத்தி எவ்வளவு ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்கல்ல. நம்மளையும் நம்ம அம்மா இப்படி வெளியே கூட்டிட்டு போனா நாமளும் இப்படி ஹாப்பியா தான் எல்லார்கிட்டயும் பேசிப்போம். அப்படிதான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். சரி, வா போலாம். ஏ மது, சொல்லு பிரீத்தி, என்ன விஷயம்? இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க அப்பா என்னைய உங்க அப்பா கோயம்புத்தூர்ல பெரிய ஹோட்டல்ல சூட் புக் பண்ணிருக்காரு. நீங்க எல்லாரும் ஃபேமிலியா போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அப்படியே ராத்திரி 12 மணிக்கு கேக் கட் பண்ணி நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போறீங்க. பூஜா அவ ஃபேமிலியோட பண்ண வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ண போறா, அதானே? காயத்ரிய அவ அப்பா அம்மா மேட்டுப்பாளையத்துல இருக்க தீம் பார்க்கு கூட்டிட்டு போக போறாங்க. இவ அதை பார்த்துட்டு வந்து சொன்னா அடுத்த ஹாலிடேக்கு நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அங்க போக போற. அவ்வளவுதானே விஷயம். ஏ மது, என்னடி நாங்க பேசினது அப்படியே சொல்ற? நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்ததுனாலதான் சொல்றேன். நீ எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கடி. அது சரி, இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு உங்க அம்மா உங்களை எங்க கூட்டிட்டு போறாங்க?